ரவுண்ட் 1ல செகண்ட் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பாத்தீங்கன்னா திருச்சி எம்எல்சிசி டேக்கிங் ஆன் நாகப்பட்டினம். டாஸ் வின் பண்ண நாகப்பட்டினம் ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் மேட்ச், 5 பவுலர். முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 ஓவர் பேட்டிங் இந்த எண்டு, 2 ஓவர் அந்த எண்டு. திருச்சி எம்எல்சிசியோட ஓப்பனிங் பேர் 2 ஆல்ரவுண்டர், தரமான ஆல்ரவுண்டர் உள்ள அமைச்சிருக்காங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி இல்ல, டோட்டல் தமிழ்நாட்டுல இவங்களோட பேரு எங்கெங்கும் ஒலிக்குதுன்னு சொல்லலாம். அட்வொகேட் தீபன் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பவுலர், காமன் பவர் பிளே ஓவருக்கு பிரவீன் வந்திருக்காங்க. சோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 30 பால்ல 30 நிமிஷத்துக்குள்ள போடணுங்கிற கட்டாயத்துல தான் இருக்காங்க ஃபீல்டிங் டீம். அதுதான் ரூல்ஸ் எப்போதுமே. இங்க ரைட்டாம் பால், முதல் பால் எக்ஸ்பெக்டட் சுவிட்ச் ட்ரை ஆடியில வந்திருக்கு. அவ்வளவு வித்து கொடுக்காம போட்டிருக்காங்க. செகண்ட் பால் லெக் கட்டர், பவர் பிளே ஓவர், ஃபீல்டர் இன்சைட் தி சர்க்கிள், டவுன் டு பவுண்டரி. அங்க ஈஸியா அமைஞ்சிருச்சு. லெக் கட்டர் குத்தி வேற போட்டாரு. நல்ல டைமிங் இருந்துச்சு புல்லாட. swept away nicely, one handed shot. மீண்டும் ஸ்கொயர் லெக் பக்கம் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வெச்ச ஃபீல்டிங் லாங்கா வச்சிருக்காங்க, ஏத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரி ஆல் போட்டு வச்சிருக்காங்க டீப்ல அந்த 2 ஃபீல்டரை. லோட்டஸ் பால் ஆஃப் சைடுல பேட் ஓட பார்த்தாங்க, கையில அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. குவிக்கா ஓடினாலுமே ரிஸ்கி ரன். இது சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓப்பனிங் மெஷின்ஸ் இருக்காங்க பழனி ஸ்டேக்ல. நின்னு எடுத்தாருங்க, க்ளோஸ் டு பாடி, ஒரு க்ளோரியஸ் ஷாட். 6 எனக்கு தெரிஞ்சு 6 போயிடுச்சு. டிஸ்டன்ஸ் போயிடு, விண்டு வேற அங்கிட்டு தான் இருக்கு. அவ்வளவு வித்து இவருக்கும் கொடுக்கல. கொஞ்சம் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் வந்தாங்க. ஏத்திட்டாரு லாஃப்ல 6. மூவ்மெண்ட் காட்டி மீண்டும் லெக் சைடுல ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு முதல் பவுண்டரியா இருக்கும். இவர் இன்னும் ஃபைன் அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக்குக்கும் ஸ்கொயருக்கும் நடுவில் இப்போ ஒரு பவுண்டரி. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர், காமன் ப்ராப்ளம் உள்ள ஸ்கோர் 19, நோ விக்கெட். அடுத்த நியூ பவுலர் சுமன், நீண்ட நாட்களுக்கு பிறகு. ஸ்விட்ச் பேட்ல கேப்ல கரெக்டா போய் செட் பண்ணி போயிருக்கு. வெரைட்டி பேக் ரிஃபா எங்க விட்டுறலாம் சேஸ விட்டுறலாம். ஃபுட் ஒர்க்கா போட்டு பார்த்தாங்க, தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிளா ஒரு பவுண்டரி. ஆக்சுவலா பவர் பிளே அந்த மாதிரி ரீஜன் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்க ஆளை உள்ள வச்சு போடும்போது ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நல்லா ஆக்சஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் ஸ்விட்ச் இருக்கும், ஸ்வீப் ஷாட் இருக்கும். அது முதல் ஓவர்ல பவர் பிளேல பார்த்துட்டோம். ஸ்விட்ச் அப்ப படல, இப்ப படம் வச்சிருக்காரு. போட்டிருக்காங்க. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸ்விட்ச் ஃபாஸ்டா எடுக்க பாக்குறாரு. லைட்டா பட்டா கூட ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர் விலக்கி வச்சுட்டாங்க. இப்ப எட்ஜ் வாங்கினா கூட பின்னாடி பவுண்டரி போயிருக்கும். இப்ப ஸ்டெப் அவுட் பண்ணி கவர்ஸ்ல பேட்டோட பார்த்தாங்க. டிக்கல எனக்கு தெரிஞ்சு லைஃப் கொடுத்திருக்காங்க. பழனிக்கு லைஃப் கொடுத்திருக்காங்க. கேட்ச்க்கான வாய்ப்பு எல்லாம் போயிடும். குத்தி பம்ப் எடுத்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுக்க ரிஃபா எங்க தேர்ட் மேன்ல, டீப் தேர்ட் மேன்ல ஒரே ஆள் தான் போட்டு வச்சிருக்காங்க. பேக்வர்ட் பாயிண்ட், டீப் தேர்ட் மேன் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு. இதே ஷாட் ஆடி இருக்காருங்க. இதே கிரவுண்ட்ல நான் எடுத்தப்ப லைட்டா மூவ்மெண்ட் காட்டி ஆடிறாரு. இந்த பாலும் பவுண்டரி, மோர் அண்ட் மோர் பவுண்டரிஸ். பேட்ஸ்மேன் இன் சப்ளைம் ஃபார்ம். கண்டிப்பா இங்க தீபன், அட்வொகேட் தீபன் ஹை கோர்ட்டே அதிர்ந்து போகும். நேத்து போட்ட போஸ்டர்லயே அதிர்ந்து போகும். ஃபுல்லர் 1 பிக்கா போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பவுலர். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 29. எம்எல்சிசி திருச்சி. அடுத்த நியூ பவுலர் சார்லஸ், ரைட் ஆர்ம் பவுலர், அரந்த விக்கெட். சரியா டைம் பண்ண முடியல, கம்ப்ளீட் கனெக்ட் கிடைக்கல, சிங்கிள் மாத்திட்டாங்க. செகண்ட் ஒன் காவுடவே நைஸ்லி கரெக்டா அடிச்சாரு. அது கால் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே ஓடிட்டாங்க, சேஃபா ஓடிட்டாங்க. டீப்ல இருந்து த்ரோ வரதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுவாங்க. தயங்கி ஒன்ன மாதிரி இருக்கு. இப்ப லோவா வந்துருச்சு. ஆன் சைட்ல கனெக்ஷன். பேட்ஸ்மேன் கரெக்டா படல. டெல்டா ஸ்கொயர்ல ஒரு ரன் தான் இருக்கும். செம்ம ஹைட் போயிருக்கு. எல்லாத்துக்கும் சேஃபா விழுந்துருச்சு. வேகம் போட்டிருக்காரு, குவிக்கா போட்டிருக்காரு. ரவுண்ட் ஆன் ஆக்ஷன் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. ஒரு யார்க்கரை பிளாக் ஹோல் டெலிவரி. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 36 வித்தவுட் இந்த விக்கெட் லாஸ். திருச்சி எம்எல்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் ரிஃபாய், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பால் எண்ட் சேஞ்ச் வந்தோடனே விக்கெட் அள்ளி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஃபிங்கர் தூக்கலாங்க. நல்ல டேக், சூப்பரான கேட்ச் அது. ஆக்சுவலா நல்ல இடத்துல போட்டு அக்ராஸ் போயிட்டாங்க, அக்ராஸ் பேட் போயிட்டாங்க. முதல் விக்கெட் விட்டுருக்காங்க. 36 ரன்னுக்கு அப்புறமா பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. கியர் சேஞ்ச் பண்ணி விக்கெட் விட்டாங்க. ஏன்னா இந்தியன்ல இருந்து அடிச்சாதான் உண்டு, அடிச்சே தீர்ந்து. இந்த எண்ணெல்லாம்
இந்த இன்னைக்கு சிங்கிள் காட்டிலும் எத்தனை சிக்ஸ் அடிக்கிறவங்க தான் யோசிப்பாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் உதயா ஸ்ட்ரைக்ல. அதே பந்து விக்கெட் எடுத்து அதே பந்து ஃபுல்லர் ஒன் ஹாஃப் வாலி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் வித் எக்ஸ்ட்ரா பேஸ். டாட் பால் மீண்டும் தேர்ட் ஒன் குயிக்கா போட்டிருக்காரு. பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ட்ரா பேஸ் அங்க லூசா பிடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இந்த பந்து. 3 more remaining. Good shot. Goes with the flow. With the wind எடுத்துட்டு போயிடுமோன்னு தோணுது. போயிடுச்சு. அவங்க டீம் இருக்க பக்கம் ஒரு மிகப்பெரிய ஆறு. That's a green. சுவாஸ் மேக்ஸிமம் இங்க 2 டாட்டுக்கு அப்புறமா விக்கெட்டும் வந்திருக்கு, டாட்டும் வந்திருக்கு, ஆறும் வந்திருக்கு. போன பால் வைடு. டாஸ் பால் சரியா கனெக்ட் பண்ண மாதிரி தெரியல. சேஃபா விழுந்திருக்கு. அவ்வளவு தூரம் கேரி ஆகல. விண்டோட மூவ்மெண்ட்டுக்கு வளைஞ்சு வேற போயிடுச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. 1 ஓவர். சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. பேட்ல பல பாடியில பட்டிருக்கு. டாட் ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 45. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எம்எல்சிசி இது வரைக்கும். 6 more remaining. முதல் இன்னிங்ஸ்ல நியூ பவுலர் சபரி போட வந்திருக்காங்க. மீண்டும் பிக் அப் புட் அவே இந்த கேப் நைஸ்லி. குத்தி போயிருக்கு. பிகைன் ஸ்கொயர் பேக் ஸ்கொயருக்கும் இன்னும் ஃபைனா போயிருக்கு. பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு பழனி. மூவ்மெண்ட் காட்டி லைனை கவர் பண்ணி அடிக்க முயற்சி. அதே மாதிரி டவுன் த லெக் கொஞ்சம் வந்துருச்சு. பாடி லைன் கொண்டார். செகண்ட் பால். ஃபுல் பவர் எடுக்க பார்த்துருக்காங்க. விண்ட் அடிக்காத டைம் எவ்வளவு தூரம் போகுது எனக்கு தெரிஞ்சு போயிடும். எஸ் as clean as you like. அகலப்பந்து போன பால் வைடு. ஃபுல்லர் 1. லாஸ்ட் ஓவர் தீபன் இதே பந்து தான் அவனோட விக்கெட்டை விட்டு போயிருந்தாங்க. டவுன் த கிரவுண்ட். ஃபீல்டருக்கு வேலை வச்சிருக்கு. வில் கெட் கப்பல் ஆஃப் ரன்ஸ் எனக்கு தெரிஞ்ச. அதை தாண்டி விட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது அடிச்சிட்டாங்க. ஸோ விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. 2 ரன்னுக்கு தான் வாய்ப்பு இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். இது கேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ் டேக்கன். ரன் அவுட்டுக்கு அப்புறமா கேட்ச்ல தன்னோட விக்கெட் விட்டு போறாங்க. இப்போ உதயா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் இளையராஜா. லோட்டாஸ் பால் ஆள் வச்சு போட்டிருக்காங்க. நல்லா விலைக்கு வச்சிருக்காங்க. கவர்ஸ்லால். ஆஹா மீண்டும் ஒரு ரன் அவுட் சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். ஒரு ரன் அவுட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 60 ரன் 30 தேவை. ரன்சஸ்க்காக பிரவீன் ஸ்டேக்ல. ஓபனிங் பவுலர் காமன் பவர் பிளே வரதுக்கு ராஜா. முதல் பால் வேஸ்டேஜ் நோமால் காரணமா ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் தாம துரத்தி ஆடிட்டாரு. கேப்ல வர 4 ஓட்டங்கள். எஸ் ஃபைன் லெக் ஒட்டி வச்சிருந்தாங்க. பேக் டாஸ் ஸ்கொயர் ஃபைன் லெக் நடுவுல 4 ரன்னுங்க. முதல் பால்ல மட்டுமே 5 ரன் டோட்டலா. செகண்ட் பால் மீண்டும் டாஸ் பால். நல்ல ஸ்ட்ரைக் நைஸ்லி பிளேடு. குட்டி பேருக்கு பவுண்டரி. மீண்டும் ஒரு பவுண்டரி. வேஸ்டேஜ் நோ பால். மீண்டும் வேஸ்டேஜ் நோ பால் போட்டிருக்காங்க. செகண்ட் டீமர் காணமா பவுலிங் சேஞ்ச். இதோட கண்டிப்பா யூடிசி மணி வந்திருக்காங்க. குயிக்கா வந்துருச்சு. ஸ்லோவா வந்தாரு. வந்து குயிக்கா வந்திருக்கு. ஸ்லாப் பண்ணிக்காரு. ஸ்மாஷ் பண்ண பாத்திருக்காங்க. தரையோட கவர்ஸ்ல ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு கருப்பட்டி ராஜ். வெயிட் அண்ட் பிளே. டீப் எக்ஸ்ட்ரா கவர்ல ராஜா சாரி இளையராஜா. சபரி ஸ்டிக்ல சுவிட்சிட்டு மேல ஏறி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி டேக்கன் கம்ஃபர்டபிளி. எதிர்பார்த்த ஸ்டார்ட் கிடைக்கல கண்டிப்பா பவர் பிளே ஓவர்ல. பட் ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. சபரி ஸ்மாஷ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஹார்ட் அடிக்கக்கூடிய பிளேயரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கிருபா. விக்கெட் போட்டாங்க. அடிச்சு பார்த்தாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் டெலிவரி. க்ளோஸ் டு பாடி போட்டாங்க. சிங்கிள் மாத்தி கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் 12 தாங்க. எல்லையரா ரன்ஸ் வந்துச்சு. பவுலிங் சேஞ்ச் பண்ணாங்க. கண்ட்ரோல் பண்ணி போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு கண்டிப்பா மணி. யூடிசி மணி. செகண்ட் நியூ பவுலர் முத்து. ரைட் ஆம் பவுலர் ஆன் விக்கெட். முதல் பால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். ஒரு தட்டி புடிச்சாருங்க. மீண்டும் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பார்த்தி. செகண்ட் பால் ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். பவுண்டரியை சேவ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. சேவ் பண்ணி கொடுக்குறாரா? பம்ப் எடுத்துச்சு. அந்த பவுன்ஸ் ஏமாத்திடுச்சு. பவுண்டரியும் போயிடுச்சு.
என்னையும் ஏமாத்திருச்சு. ஸோ முதல் பால் பவுண்டரி இங்க பார்த்தி அவருக்கு. முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலா ரொம்ப வித்து கொடுத்து உடச்சு வேற போட்டாரு. ஸ்மாஷ் பண்ண பார்த்தாங்க. ஹைட்டான ஃபீல்டர் கவர்ஸ்ல ஆள் இருக்க போய் அது கேட்சா மாறிச்சு. இப்ப பேக் ஃபுட்ல ஆடி இருக்காரு வந்த நியூ பேட்ஸ்மேன். மூணாவது பால் சிமிலர் ஷாட் ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்து பார்த்தாங்க. கேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க. ஓடி இருக்கப்பட்ட ஒண்ணு விட்டு வச்சாருங்க. ஃபிளாட்டா அடிச்சாரு. தலையை தாண்டி போயிருக்கு. ஸ்மாஷ்டு ஹார்ட் அங்க. தட்ஸ் a biggie. எதிர்பார்த்த 6 வந்திருக்கு. இவருக்கு வித்து கொடுத்தா அடிக்கிறாருங்க. கண்டிப்பா அடிக்கிறாரு. ஃபிளாட்டா அடிக்கிறாரு. அவர் தரையோட அடிச்சாரு. 2 ஷாட்லயே தெரிஞ்சு போச்சு தரமான பேட்ஸ்மேன். விக்கெட் போட்டாங்க. அவ்வளவு வித்து கொடுக்காம போட்டாங்க. போன பந்த விட இந்த வந்து இன்னும் ஃபுல்லரா வேற இருந்துச்சு. பிக்கா போட்டாரு. காலிலேயே போட்டாரு. மேபி விட்டு இருந்தா வைடு போக வேண்டியது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 23 ஆடி இருக்காங்க நாகப்பட்டினம். அடுத்த போல சிறுகாம்பூர் பழனி. மீதமுள்ள 18 பால்ல 37 தேவை. முதல் பால் லேட்டா பிடிச்சு. செகண்ட் ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். ரைட்க்கு போக வாய்ப்புகள் அதிகம். எஸ் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி வரணும். முன்னாடி வந்து கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. த்ரெட் ஆட்டம் வந்து வெளியேன்னு சொல்லுவேன். கண்டிப்பா பிரவீன் ஆட்டம் வந்து வெளியே. நியூ வெர்ஷன் தமிழ் ஸ்ட்ரைக்ல போன பால் வைடு. லென்த்தை யூஸ் பண்ணி போட்டாங்க. விக்கெட்டுங்க. நாக்ஸ் இன் ஓவர். மிடில் ஸ்டம்ப் அடுத்துருச்சு. பிக்கா போட்டுருக்காரு. இந்த பந்தும் மூவ்மெண்ட் கொஞ்சம் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் காட்டி அங்க வந்து வளர்ச்சி இங்க பெரிய ரீசன் கிடைக்க பாக்குறாங்க. அங்கிட்டு ஆப்போசிட் விண்டு வேற. நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டிக்ல குட் ஸ்டாப். ஃபாஸ்டான ரிஃப்ளெக்ட். பிக்கா போடப்பட்ட பந்து. ஒரு மச் வேல்யூபிள் ஓவர். கண்டிப்பா பழனி அவர்கிட்ட வந்து 2 ரன் கன்சீட் பண்ணி விக்கெட்டே எடுத்து கொடுத்திருக்காரு. இங்க சிறுகாம்பூர் பழனி. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 25. நாகப்பட்டினம் 12 பால் பாக்கி இருக்கு. 35 ரன் தேவை. அடுத்த நியூ பவுலர் அட்வொகேட் தீபன். முதல் பால் லேட்டா படிச்சு தரையோட போச்சு. டாங்கன்ல ராஜ் இறக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. செகண்ட் பால் விக்கி ஸ்டிக்ல. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பாக்குறாங்க. உடனே தான் third ball. Lotus, I think well within the line, inside the legal line. Step out பண்ணி பார்த்தாங்க. நல்ல ஃபுல்லரா போட்டுருக்காங்க. லாஸ்ட் மோர் ஆல் வெச்சு போட்டிருக்காங்க. பட் கேரி தான் ஆகல. பெருசா விண்ட் அடிக்காத டைம். பவுண்டரி இது வரைக்கும் போகல. பவுண்டரி விடல. ஓடல வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் டிகே போட வந்திருக்காங்க. 6க்கு 32 தேவை. ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட தீபன் 3 ரன் கன்சிடர் பண்ணி போயிருக்காங்க இந்த ஓவர்ல. பேஸ் ஆஃப் பண்ணி போடுவார்னு எதிர்பார்த்தேன். நேரா ஃபாஸ்டா காலில் போட்டிருக்காரு. செகண்ட் பால் டாஸ் பால் போயிடுச்சுங்க. ஈஸி பிக்கிங் ஃபார் தி பேட்ஸ்மேன் டு பிளே 6. More meaning. A variation from the bowler. Finger 3 போட்டாரு. Umpires called out. Is well within the line. A control over cutter exceptional சொல்லலாம். மீண்டும் ஒரு லெக் கட்டர். போன வந்து இன்னும் விலக்கி போட்டாரு. இந்த ஃபுல்லரா வந்து கொஞ்சம் சிக்லைன் தான் வந்திருக்காரு. குத்தி உள்ள வந்திருக்கு பந்து. I don't see this much from DK. டிபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. So the match won by திருச்சி MLCC. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக